இருக்கிற வரைக்கும் பண்ண போறாருன்னா அவர் சேர்த்து வச்ச சொத்து எதுக்கு? மக்களுக்கு செய்யறதுக்காக தான் அவர் அந்த ஆட்சிக்கு வந்திருக்காரு. சரிங்க, இன்ன வரைக்குமே அவரோட பணத்தை தான் எல்லாருமே செஞ்சிருக்காரு தவிர வேற எந்த ஒரு பணத்தையும் ஏமாத்தியோ இல்ல திருட்டு வேலை செஞ்சோ இல்ல ஊழல் பண்ணி எதுவுமே பண்ணி இன்ன வரைக்குமே அவர் எங்களுக்கு கொடுத்தது கிடையாது. அவர் கஷ்டப்பட்டு பிலிம்ல சம்பாரிச்ச சம்பாத்தியத்தை மட்டும் தான் இப்ப எங்களுக்காக செய்யறாரு. விஜய் பண்ற எல்லாமே அவருடைய சொந்த பணம். ஆமா, சொந்த பணம் தான். இப்ப எப்படின்னா 100 நாள் ஒரு நாள் கஜானா ஃபில் பண்ண முடியும்? கரெக்டா தப்பா? 100 நாள் யாராலையும் கஜானா ஃபில் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது அவரோட சொந்த பணத்தை தான் நமக்கு செய்யறாரு. கவர்மெண்ட் பணத்தை ஒரு பைசா தொடலன்னு இது வரைக்கும் அவர் ஒரு பைசா தொடர. சொந்த பணத்தை அவ்வளவு காசு மக்களுக்காக செலவு பண்றாரு. ஆமா, நான் யாரால செய்ய முடியும்? இது வரைக்கும் எந்த கட்சியாச்சும் அவங்க லேண்டை வித்து மக்களுக்கு செஞ்சாங்க சொல்லுங்க பாக்கலாம். யாராலுமே சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடி அந்த ஸ்டாலினும் சரி, அதுக்கு முன்னாடி இந்த ஜெயலலிதாவும் சரி, மக்களோட பணத்தை தான் மக்களுக்கு செஞ்சாங்க. யாரும் அவங்க சொந்த காசை செய்யல. என்ன சிஸ்டர் செஞ்சாரு? லேண்டை வித்துதோ மகளிருக்கு உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்திருக்காரு. அப்புறம் பெண்களுக்கு சிறப்பு பாதுகாப்பு படை அதை செஞ்சிருக்காரு. அதை தாண்டி இப்ப போலீஸ்க்கு புதுசா ஒரு வண்டி விட்டுருக்காரு. அது போக 3 சிலிண்டர் கொடுக்குறாரு. இதெல்லாம் எப்படி பண்ண முடியும்? இது வரைக்கும் எந்த கட்சியிலுமே சொந்த பணத்தை யாருமே செலவு பண்ணல. அப்படி இருக்கும்போது அவர் செலவு பண்ணிருக்காரு. இடத்த வித்தோ இல்ல அவரோட இன்கம் வச்சோ எல்லாத்தையும் வச்சுதான் எங்களுக்கு செஞ்சிருக்காரு. இப்ப இடத்த விட்டு தளபதி உங்களுக்கு செஞ்ச எதனா ஒரு திட்டம் சொல்லுங்க. பெண்களுக்கு உரிமை தொகை கொடுத்திருக்காரு 1000 ரூபாய். அது போதாதா?